ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராணியோட ப்ராக்டிஸ் மோட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பிகினர்ஸ்க்காக நான் எடுக்கிற வீடியோ. நிறைய லைக்ஸும் கமெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து கிராண்ட்பா வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த கேமோட கான்செப்ட் என்னதுன்னா, ஒரு கிழவி இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கணும். அதுக்கு சில எஸ்கேப்ஸ் இருக்குது அந்த வழியில். அதை வச்சு ஒரு பொருளை வச்சு முதல்ல இதுக்கு வந்து 5 லைஃப் கொடுப்பான். டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5. இந்த 5 நாள் நம்ம தாப்பிட்டுக்கணும். 5ஆவது நாளும் செத்துட்டோன்னா நம்மளை கொண்டுடுவாங்க அவங்க 2 பேர். முதல்ல எடுத்தோன்னே வெளியில் போயிடணும். வெளியில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன முதல்ல இது ஹெலிகாப்டர் எஸ்கேப் இருக்குது, டோர் எஸ்கேப் இருக்குது, போட் எஸ்கேப் இருக்குது. இது 3 தான் இதில் இருக்குது. இது 3த்துல தான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் உங்களால். இந்த கேமில் வந்து நான் என்ன எஸ்கேப் பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை காய்ஸ். சரி, நான் அதனால் எந்த பொருள் அதிகமாக மெஜாரிட்டியாக கிடைக்குதோ அதை வச்சு நான் பண்ணலான்ருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டோர் லாக் தான் கிடச்சிருக்கு. டோர் லாக் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, டோர் அந்த லாக் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். அது நீங்கள் எடுக்கிற வரையும் அது லாக்கில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு விரைஞ்சி கிடச்சிருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் யூஸ் பண்ணுற டைமில் சொல்லிடுறேன். இதுதான் இந்த கிராண்ட்மியோட டாய்லெட்டு. இதுக்குள்ளே கிளாஸ் ஃபியூஸ் கிடச்சிருக்கு. வேறு என்ன இருக்குது? இதில் வந்து 2 வெப்பன்ஸ் மட்டும்தான் கைஸ் இருக்குது. ஒன்று ஒரு ஷார்ட் கன், டபுள் பேரல் கன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டன் கன் இருக்குது, அதாவது ஷாக் கொடுக்குற கன். இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம். கிச்சனில் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம். இதுவரையும் மெஜாரிட்டியே கிடச்ச மாதிரி ஹெலிகாப்டர் தான் இருக்குது. ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாமான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டியாக இப்போ இதுதான் கிடைக்கிது. கேசோலின் கேனு. இது வந்து ஃபியூல் கேன் கைஸ். இது வந்து செக்யூரிட்டிக்கு கேஸ். இது வந்து நம்ம அந்த கிராண்ட்பா இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட அந்த ரூமில் இருக்கும். ஆக்சுவலி அவன் என்ன பண்ணுவான்னு, இதுதான் செக்யூரிட்டி ரூமு. இது வந்து கேமரா இருக்கும். இதில் தான் அவன் பார்ப்பான் நம்ம எங்கெல்லாம் போகிறோன்னு. ஆனால் ரியல் மோடில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் மோடில் விளாடாமல் அந்த கிராண்டியோட விளாண்டிங்கன்னா இந்த செக்யூரிட்டிக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த கழுத்தில் தான் அவன் மாற்றிருப்பான் கிழவன். அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருக்கு கைஸ். ஸ்பார்க் ப்ளக் நம்மளுக்கு இது எதுக்குமே நம்மளுக்கு இதுக்கு தான் யூஸ் ஆகும், ஹெலிகாப்டருக்கு தான் யூஸ் ஆகும். இது நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறத ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ரௌபார் தேவைப்படும் கைஸ். இது பெட்ரூம் வந்துட்டோம். டோர் லாக் வந்து நம்மளுக்கு ஹேண்ட்வீல் வந்து நம்மளுக்கு டோர் எஸ்கேப் பண்ண யூஸ் ஆகும். ட்ராயர்ஸில் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னடா ஒன்றுமே வைக்கலாடா நாய்ங்களா, ஒன்றுமே வைக்கல காய்ஸ், எதுவுமே வைக்கல. நம்மளை ஏமாற்றி போட்டாங்க. பெட்டு மேலே எதுவுமே இல்லை. ஆனால் இந்த கிராணி கேமில் சாப்டர் 2ல் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தான் நிறைய பொருள் தேவைப்படும். இதில் ரொம்ப ஈஸின்னா என்ன கேட்டிங்கன்னா, போட்டு தான் கைஸ் எல்லாத்தோட ஈஸி. ஆமாம், போட்டு தான் எல்லாத்தோட ஈஸி. போட்டும் டோரு 2மே ஈஸி தான். 2 பொருள் ஈஸியாக கிடச்சிடும் நம்மளுக்கு. ஆனால் ஹெலிகாப்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பொருள் தான். இது ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருக்கு. இப்போ மெஜாரிட்டியாக ஹெலிகாப்டருக்கு தான் பொருள் கிடச்சிருக்கு. நான் ரூமில் போடுறது எல்லாமே ஹெலிகாப்டருக்கு பொருந்த பொருள் தான், வேறு எதுவும் கிடைக்கல. இந்த பட்டன் நைத்துவாங்க கைஸ். அப்போ வந்து இந்த பட்டன் நைத்து தான் நம்ம எங்கெல்லாம் போகிறோன்னு பார்ப்பான். அந்த இந்த மூடில் இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. ப்ராக்டிஸ் மூடில் வந்து நாமளே தனியாக விளையாடுற கற்றுக்கிறதுக்கு தான் ப்ராக்டிஸ் மூடு. இதில் கிராண்டியெலாம் இருக்க மாட்டாங்க. வேறு எதுவுமே இல்லை கைஸ். இந்த இடத்துல ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்குது கைஸ். நம்மளுக்கு இன்னும் ஹெலிகாப்டர் மேனுவல் தேவைப்படும். அப்புறம் டபுள் பேரல் தேவைப்படும் கைஸ். அது வந்து எதுக்கு தேவைப்படணும்னா, மேலே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பான். அது ஷூட் பண்ணி நம்ம வெளியில் எடுக்கணும். 3 இது மாதிரி வெளியில் வந்து போவோம். அது ஷூட் பண்ணி வெளியில் எடுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு டபுள் பேரல் தான் வேணும். ஏன்னா அதில் தான் நிறைய புல்லட்ஸ் இருக்கும். நம்ம மிஸ் பண்ணுறோம். லாஸ்ட் ஃபியூஸ் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இன்னும் ஹெலிகாப்டர் மேனுவல் வேணும். ஷார்ட் கன் இல்லைன்னா இது கண்டிப்பாக பண்ண முடியாது கைஸ். ஷார்ட் கன் வேணும். 3 பெயிண்டிங் வேணும் கைஸ். 3 பெயிண்டிங் இந்த கிராண்ட்பாவோட 3 பெயிண்டிங்ஸ் வந்து மேலே வைக்கணும் கைஸ். அது கிடச்சா மட்டும் தான் நம்மளால் வெளியே எஸ்கேப் ஆக முடியும். இது நம்ம கீழே போகிறதுக்கான இன்னொரு வழி. இதுக்குள்ளே க்ரௌபார் கொடுத்துருக்காங்க கைஸ். க்ரௌபார் கொடுத்து நம்ம என்ன பண்ண, இந்த படிக்கட்டில் கொஞ்சம் பார்த்து எனக்கு கீழே விழுந்துருவாங்க சில டைம். இதில் கூட ஒன்றுமே, இதில் வந்து போட் கீ இருக்குது கைஸ்.
போட் கீ நம்ம இந்த இதில் போட் பண்ணுறது ஐடியாவே இல்லை. ஏன்னா போட்டுக்கு ஏதோ இந்த இடத்துல தான் கைஸ் இந்த 3 பெயிண்டிங் வைக்கணும். 3 பாகங்கள் கிழிஞ்சு இருக்கும். அது ஒரு இடத்துல வச்சுருப்பான் ஒரு பீசஸில். அந்த பீசஸ் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு இதுவில் வைக்கணும் கைஸ், ஒரு டுகெதராக வைக்கணும். இந்த படிக்கட்டுலேருந்து இறங்கும்போது பார்த்துருங்கன்னா கீழே விழுந்துருவோம். க்ரௌபார் வச்சு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு பாக்ஸ் போட்டோம்ல, இந்த பாக்ஸ் ஃபுல் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். டக் டேப் வந்து ஒரு காமெடியான விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகும் கைஸ். எதுக்குன்னா இது கொஞ்சம் கேட்கறதுக்கு ரொம்ப ரபிஷும் கிரிப்பியாக இருக்கும். ஏன்னா அந்த ஹெலிகாப்டரோட பேனல் வந்து உடஞ்சிருக்கும். அதை ஒட்டுறதுக்கு டக் டேப் யூஸ் பண்ணுவோம். ஹெலிகாப்டருக்கு கிடைக்கிது எல்லா பொருளும். நீங்கள் நினைப்பீங்க ஹெலிகாப்டரே பண்ணியிருக்கலாமே நான். ஆனால் இப்போ நான் தேடுற பொருள் எதுவுமே கிடைக்காது. இனிமேல் நான் எதிர்பார்த்து போகிற பொருள் கிடைக்கவே கிடைக்காது. நம்மளை பெட்ரோல் பண்ணி ஏமாற்றிட்டானுங்க. எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஹெலிகாப்டர் மேனுவல் கிடைக்கல இன்னும். இங்கே தான் கைஸ் நம்ம 5 லைஃப் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல தான் வச்சு சாவடிப்பாங்க. இந்த இதில் வந்து அந்த பட்டனை ஏற்றினா செத்துருவோம். நான் டெமோவே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது அழுத்தணும்னா இந்த மாதிரி அந்த ஷார்ப்பான தான்ஸ்லாம் வந்து உள்ளே குத்தும். இதில் வந்து சேஃப் கீ கொடுத்துருக்காங்க. சேஃப் கீ நம்ம எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஒரு இடத்துல டோர் லாக் போட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து சேஃப் கீ யூஸ் ஆகுங்க. இந்த இடத்துல டோர் லாக் கூட கீழே விழுந்துருப்பாரு. இது இந்த ட்ராயர் சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அது சேஃப் கீயோட இடம் இல்லை, இதுதான் சேஃப் கீ. கட்டிங் பிளேடர் வந்து நம்மளுக்கு டோர் எஸ்கேப்புக்கும் யூஸ் ஆகும், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். கட்டிங் பிளேடர் வந்து நம்மளுக்கு வந்து டோர் எஸ்கேப்புக்கும் யூஸ் ஆகும், ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் யூஸ் ஆகும் கைஸ். எதுக்குன்னா மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம செயின்ஸோட டைப் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணால் அது உள்ளே என்ன இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க. முதல்ல இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஏதாவது இருந்துச்சுன்னா ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிச்சு கைஸ். இப்போ தான் கைஸ் நிம்மதியாக இருக்குது. ஹெலிகாப்டர் மேனுவல் எடுக்காமல் போயிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் எப்படி கிராணி ஆடணும்னு பார்த்து கற்றுக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு கறி துண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்கு யூஸ் ஆகும்னா மீட் எதுக்கு யூஸ் ஆகும்னா இவங்களுக்கு வந்து இந்த கிராண்ட்பாக்கு வந்து ஒரு பையன் இருப்பான், சின்ன பையன். அவனை வந்து இது பியானோ கைஸ், இதில் மாஸ்டர் கூட சவுண்டு வரும். இது நான் பேக் வந்துடுறேன். இங்கே வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் முதல்ல கட் பண்ணணும். தண்ணி கட் பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி க்ரீச்சர் இருக்கும், அதை நம்மளை சாப்பிட்றோம். அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த தண்ணியை கட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரெஞ்சு நம்ம பார்த்தோம்ல, அந்த ஃப்ரெஞ்சை வச்சு கீழே டைட் பண்ணணும். இந்த கீழே குனிஞ்சு தான் போகணும். இங்கே ஸ்டன் கன் கிடச்சிச்சு கைஸ், இதுதான் ஷாக் கொடுக்குற கன்று. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா இந்த ஃப்ரெஞ்சை வந்து லூஸ் பண்ணணும் முதல்ல. ஆமாம், ஐ நீட் அ ஃப்ரெஞ்சுன்னு காட்டுது பாருங்கள். நம்மளுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் இருந்தால் மட்டும்தான் அதை லூஸ் பண்ண முடியும். அது லூஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கனெக்ஷன் வந்து போயிடும். அப்புறமா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம ஸ்டன் கன் இது மீட் வந்து நம்ம வந்து அங்கே ஒரு பிளேட் மாறும், அந்த பிளேட்டில் வச்சோன்னா அந்த பையன் வந்து சாப்பிடுவோம். அதுக்குள்ளே நம்ம போய் அது உள்ளே கொஞ்சம் பொருள் இருக்கும், அதை எடுத்துன்னு ஓடிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்டன் கன் வச்சு கூட சுட்டு கூட ஒன்றுடலாம், அது ஒரு மேட்டரே இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. நான் வந்து முதல்ல கீழே போயிட்டு மீட்டை வச்சு தான் சாவடிக்கலான்னு பார்ப்பேன். மீட்டை நான் எங்கே வச்சனோ முதல்ல நான் விரைஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா விரைஞ்சி வச்சு தண்ணி லூஸ் பண்ணாத மட்டும்தான் நம்மளால் அந்த இடத்த கடக்க முடியும். இது ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்கும் கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல, எனக்கு டைமும் இல்லை. நான் இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வரேன், அதனால தான் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா விரைஞ்சை முதல்ல போய் டைட் பண்ணலாம். இப்போ பெஞ்சை போய் டைட் பண்ணணும். கீழே முதல்ல இறங்கி லூஸ் பண்ணிடணுமா, லூஸ் பண்ணணும். அந்த முதல்ல அவ்வளோதான் கைஸ். இனிமேல் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் எதுக்குமே தேவைப்படாது. ஆனால் இவன் தான் கைஸ் அவன். வெஞ்சை நான் கீழே போட்டு மீட்டை தேடுறேன் கைஸ். மீட் எங்கே போச்சுன்னு கடைசியில் பார்த்தா மீட்டை கீழே காணோம். நான் போட்டுறதுல தான் வச்சேன் கைஸ், அங்கே காணோம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டன் கன் வச்சு அவனை போட்டு தள்ளிட்டு அங்கே உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். ஸ்டன் கன் இங்கே இருக்குது. ஸ்டன் கன் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே அவனை வந்து போட்டு தள்ளிட்டு அதை அவன் உள்ளே என்ன வச்சுருக்கான்னு பார்க்கணும். உள்ளே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூமுக்குள்ளே தான் ஒரு கபோர்டு இருக்கும். நான் ஷார்ட்கட்டில் போயிடலான் இருக்கேன். நீங்கள் இது உக்காஞ்சி போங்க கைஸ், ஏன்னா நான் நின்றுட்டு போகிறதுனால இறந்துருவோம் சில டைமு. ஆமாம்,
எனக்கு டைம் இல்லாதனால நான் சீக்கிரம் பண்ணுறேங்க. இப்போ என்ன பண்ணோன்னா இவனை மண்டையிலே அடிக்கணுங்க. எங்கே வேணால் நீங்கள் அடித்தாலும் சேர்த்துருவான் ஷாக் அடிச்சு. நீங்களே பாருங்கள், ஷாக் அடிச்சு சும்மா சிக்கு சிக்குன்னு சாவான். சிக்கு சிக்குன்னு இருக்குதான்னு இருக்கும், செம்மையாக இருக்கும். உள்ள செட்டி கூட போட்டுருவான். ஆனால் இந்த இவன் கூட சுட்டானா கொஞ்சம் பார்த்துங்க. இதை ஆமோ வந்து எங்கன்னா தொலைஞ்சிட போகுது. தொலைஞ்சிச்சுன்னா எதுவுமே பண்ணுவேன். ஏன்னா ஸ்டன் கண்ணுக்கு புல்லட் கிடையாது. பேட்லாக்கியா? பேட்லாக்கி கேஸ். பேட்லாக்கி எதுக்கு யூஸ் ஆகும்னா போட் எஸ்கேப்புக்கும் யூஸ் ஆகும், டோர் எஸ்கேப்புக்கும் யூஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ நான் தேடிட்டேன் கைஸ். எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் தேடிட்டேன். எனக்கு வெப்பன் கீயே கிடைக்கல. நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் கைஸ். வெப்பன் கீ மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நான் எந்த இடத்த தேடலன்னு மட்டும் கைஸ் சொல்லுங்கள் என்கிட்ட, நான் வேணால் தெரிஞ்சுக்கிறேன். நான் இருந்த எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எங்கேயுமே எல்லாமே தேடிட்டேன். இப்போ இன்னொரு இடம் இருக்குது, அதுதான் நான் சொன்னேன்ல, அந்த கட்டிங் பிளேடரை வச்சு இது பண்ணணும்னு. முதல்ல நம்ம கட்டிங் பிளேடரை கட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, இதான் அந்த இடம் கைஸ். இந்த பட்டனை முதல்ல நம்ம கன்னை வச்சு சுடணும். சுட்டால் தான் அந்த கீழே இருக்க கேஜ் ஓப்பன் ஆகும். ஷூட் பண்ணதுக்கப்புறம் கீழே அது ஓப்பன் ஆகுமா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அது முதல்ல அந்த ஆமோ எடுத்துக்கணும். என்ன மிஸ் ஆகிட போகுது. எடுத்தது இதை நான் அப்படியே கீழே போட்டு என்ன பண்ணணுன்னா கீழே குனிஞ்சிருங்க. குனிஞ்சிட்டு நான் அப்படியே கட்டிங் பிளேடர் கொண்டு வரேன். நீங்கள் கண்டினியூஸி நின்றுனே குதிச்சிங்கன்னா சில டைம் லைஃப் போகக்கூட சான்ஸ் இருக்குது கைஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த லேடரில் போகும்போது ஆடாமல் போங்க. எதனா ஸ்டச்சை ஆடினீங்கன்னா அது கீழே விழுந்துருவீங்க, அப்பயும் லைஃப் போய்டும். முதல்ல இந்த கட்டிங் பிளேடர் அவுத்தோன்னு என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒருத்தனோட டெட் பாடி தான் இதுக்குள்ளே இருக்கும். இவனோட பேர் ஸ்லெண்டர் மேன் கைஸ். இவன் வந்து என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட்டு டோர் ஹேண்டில் வந்து நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். அந்த டோருக்கு ஹேண்டில் இருக்காது, அதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போதைக்கு நம்மளுக்கு டோர் ஹேண்டில் தேவையில்லை, எதுக்கோ கீழே போய் கொண்டு போய் வச்சுக்கலாம். இப்போ நான் எவ்வளோ தேடி பார்த்துட்டேங்க கைஸ், எனக்கு வந்து வெப்பன் கீ கிடைக்கவே இல்லை. நம்ம ஸ்டங்கனை வச்சு கூட பண்ணலாம், பட் அது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, அது இம்பாசிபிள் அது. அதனால் நான் வெப்பன் கீ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம தேடி பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குதானே. இப்போ நம்மளுக்கு இது பெயிண்ட் பீஸ் முதல்ல கிடச்சது மாதிரி போய் மேலே வைக்கலாம். கொண்டு போய் மேலே வச்சுட்டு இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு பீஸும் கிடைக்கல கைஸ். அதனால தான் ரொம்ப தொல்லை. நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் மேக்ஸிமம், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஆமாம், நான் எங்கே தான் போய் தேடுறது நீங்களே சொல்லுங்கள். இருந்த எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். இன்னொரு பீஸையும் கிடச்சிருச்சு கைஸ். அவனோட பாதி உடம்பு மட்டும் காணும் கைஸ். அந்த ஒரு பீஸை மட்டும் எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. எங்கே தேடலாம் இடம் எதனா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் பார்க்குறேன். உங்களுக்கு எதனா வேறு எதனா கேம் சேலஞ்சுனா மட்டும் சொல்லுங்கள். இப்போ நான் யூடியூப்பில் போடுற கேம்ஸில் ஏதாவது சேலஞ்சுனா சொல்லுங்கள், நான் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃப்ராகு இப்போ நான் எதனா கேம்ஸ்லாம் போட்டிருக்கேன்னா ஃப்ராகு இது கிராணி போட்டிருக்கேன். அப்புறமா வந்து இது போட்டிருக்கேன், என்ன கைஸ் இது இந்தியன் பைக் கேம். இதில் தான் உங்களுக்கு டவுட்டு இல்லைனா சேலஞ்ச் என்ன பண்ணால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், தரமாக பண்ணுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ண பண்ணிங்க கைஸ். சரி, நம்ம கேமுக்கு பேக் வரலாம். இப்போ நம்மளுக்கு அது கிடைக்கவே இல்லை. எவ்வளோ தேடி பார்த்துட்டோம், எங்கெங்கேயோ தேடுறோங்க, இது கிடைக்கவே இல்லை. நான் எவ்வளோ தான் தேடுறது, தேடுறேன் 2000 இயர்ஸ் லேட்டர் ஆகிடுச்சு, தேடிக்கிட்டே இருக்கேன், அது கிடைக்கவே இல்லை. இது உள்ள பேட்லாக் மட்டும்தான் இருக்குது. இன்னொரு வந்து செக் பண்ணலாம். பேட்லாக் கீ மட்டும்தான் இருக்குது. எதுக்கோ பேட்லாக் கீ யூஸ் கீழே போட் எஸ்கேப்பு பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணலாம். எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, அது ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து என்ன இருக்கும்னு. ஒரு லிவர் இருக்குமா, இல்லைனா வந்து அது உள்ளே என்ன பொருள் வச்சுருப்பான்னு தெரில. ஓப்பன் பண்ணி இதுதான் போட் எஸ்கேப் கீழே போகிறது கைஸ். தப்பி தவறி மட்டும் அந்த தண்ணியில் வந்தீங்கன்னா அங்கே அதுதான் அந்த ஆக்டோபஸ். இதுதான் கைஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓ, லிவரா? இது நம்மளுக்கு தேவைப்படாது கைஸ். ஏன்னா லிவர் இது வந்து நம்ம போட் எஸ்கேப்புக்கு யூஸ் பண்ணுறது. அது எலக்ட்ரிக் பவர் கம்மியாக இருக்கும், அதை ஆன் பண்ணுறதுக்கு, போட் இன்ஜின் ஆன் பண்ணுறதுக்கு. இங்கே ஏதாவது இங்கேயும் இல்லை. நான் எல்லா இடத்துலையும் தேட்டேங்க, இது எனக்கு அது கிடைக்கவே இல்லை. இதுக்கு மேலே தேடாத ஒரு இடமும் கிடையாது. எங்கேயோ தேட்டேன், இதுக்கு மேலே நம்பிக்கையாக போச்சு. நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாமா வேணாமான்னு பாருங்கள். எத்தனை வாட்டி வந்து தேடுறேன் ஒரு டிராயரை.
இந்த கேம்லாம் சவுண்டு வச்சு ஆடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹெட்ஃபோன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நைட் டைமில் இந்த கேம் ஆட தவிர்த்துங்க. ஏன்னா கொஞ்சம் பேட் ட்ரீம்ஸ் வரும். ஆமாம், பேட் ட்ரீம்ஸ் வரும். நைட் டைமில் இந்த கேம்ஸ்லாம் ஆடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கெட்ட கனவு வர சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பயத்தை உருவாகும். அதனால் இந்த மாதிரி கேம் நைட்டில் ஆடாதீங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி கேம் ஆடாதீங்க. நீங்களாம் ஒரு 5+ கூட இல்லை 10+ இருந்தால் மட்டும்தான் இந்த கேம்லாம் ஆட அலோடு. இப்போ கூட சின்ன பசங்க கூட ஆடுறாங்க இந்த கேம். ஆனால் ஆடவே கூடாது. இது வந்து எதுக்குன்னா நம்மளோட டோர் எஸ்கேப்புக்கு அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலர், அந்த கட்டிங் பிளேட்டரை வச்சு கட் பண்ணோன்னா கீழே வந்து டோரில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் இருக்கும்ல, அது கட் பண்ணுறதுக்கு. மீட் எப்பறம் இங்கே வந்தது, நம்ம அங்கே போட்டது, எனக்கு ஒன்றுமே புரியல சார். சில டைம் இதில் வந்து கொஞ்சம் பக் ஆகிடும் கைஸ். அது எதுவும் பண்ண முடியாது, இது கேமோட எரர். எவ்வளோ தேட்டுங்க நீ எங்கேயுமே கிடைக்கல. கேஸ்லின் கேனை கொண்டு போகலாம், கொண்டு போயிட்டு செக்யூரிட்டி ரூம்குள்ளே வச்சிடலாம். என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் தேட்டேன் கைஸ், எனக்கு அது கிடைக்கவே இல்லை. எங்கேயோ போய் தேடுறேன் கைஸ், எங்கே தான் போய் தேடுறதோ தெரியல. கிச்சனில் தேட்டேன், பாத்ரூமில் தேட்டேன், மேலே வந்து டைனிங் ஹாலில் தேட்டேன், செக்யூரிட்டி ரூமில் தேட்டேன், மேலேயும் தேட்டேன், பெட்ரூமில் தேட்டேன், இதுக்குள்ளேயும் போய் தேடி பார்த்தாச்சு, இங்கேயும் கிடைக்கல. அந்த க்ரௌபார் வச்சு பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அங்கேயும் கிடைக்கல, ட்ராயர்ஸ்லையும் கிடைக்கல. எல்லா இடத்துலையும் தேட்டேன் கைஸ், எல்லா இடத்துலையுமே தேடியாச்சு. இப்போ எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. இப்போ எனக்கு நம்பிக்கையே போச்சு. இப்போ நான் என்ன எஸ்கேப் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. பெட்ரூமில் ஒரு பொருளும் கொடுக்கல கைஸ், ஏன்னே தெரியல. ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸில் வந்து பொருள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது தரமாட்டான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹேண்ட் வில் இருக்குல்ல, இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம டோர் எஸ்கேப்பே ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு. ஏன்னா டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ், மேக்ஸிமம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல ஹேண்ட் வில் வச்சு பண்ணி, ஹேண்ட் வில் எதுக்கு ஆகும்னா, அந்த டோரில் வந்து கம்பியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஹேண்ட் வில் வந்து இங்கே ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், இங்கே ஒரு சின்ன ஒரு ஹேண்டில் மாதிரி போட்டிருப்பான், அந்த இடத்துல போய் சுற்றி விடணும். அது ப்ரெஸ் பண்ணி சுற்றி விட்டோன்னா அங்கே மேலே ஓப்பன் ஆகிடும். இங்கே ஒரு வாட்டி எதனா இருக்கா, க்ரௌபார் தான் இருக்குது. கீழே ஏதாவது பாக்ஸ் இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்த மாதிரி எனக்கு ஒரு இமேஜினேஷன் இல்லை, கீழே ஒரு பாக்ஸ் கூட இல்லை. என்ன கைஸ் இது, ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ நம்ம மேலேயே போகலாம் திருப்பியும். இந்த கேம் முடிக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ். ஏன்னா இந்த கேம் ஏன் இந்த வீடியோ ஏன் லென்த் ஆச்சுன்னா இதுதான் ரீசன் கைஸ், அந்த பொருள் மட்டும் கிடைக்கல, இல்லைன்னா நான் சீக்கிரம் முடிச்சிருப்பேன். சரி, நான் ஹேண்ட்வில் ஓப்பன் பண்ணிட்டேன், ஹேண்ட்வில் வச்சு இது ஓப்பன் பண்ணிட்டேன், டோரோட கம்பியை ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வந்து தேடுறேன், அங்கேயும் கிடைக்கல. சரி, ஓகே, நம்ம இப்போதைக்கு மேலே போகலாமா இல்லை கீழே போகலாமா? சரி, ஓகே, கீழே பார்த்தோம். இதான் கைஸ், அது ஓப்பன் பண்ணிடுச்சு. கீழே இருந்ததில்ல, அது ஓப்பன் பண்ணி. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணால் க்ரௌபார் தான் வேணும், அதான் நம்ம கையிலே இருக்குது. இது வந்து பேட்லாக் கீ, நம்ம போட் எஸ்கேப் பண்ணுற இடத்துல கீழே போட்டு வந்தோம்ல, அந்த லிவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ அதுதான் கைஸ் பேட்லாக் கீ, அதை வச்சு தான் எஸ்கேப் பண்ண போகிறேன். எனக்கு வந்து டோர் எஸ்கேப் பண்ணணும்னு ஐடியாவே இல்லை. என்ன பண்ணுறது, அதுதான் பொருள் கிடைக்கல. சரி, இப்போ பேட்லாக் கீ எடுத்துகிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கேமை முடிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும்னா, இந்த எலக்ட்ரிக் சார்ஜை குறைக்கிறது, கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த ஒயர் பார்த்தோம்ல, அந்த ஃபோட்டோ பின்னாடி, அதுக்கு கட்டிங் பிளேட் இருக்கணும். கட்டிங் பிளேட் நம்ம எங்கே வச்சுட்டோம்னா, செக்யூரிட்டி ரூம்குள்ளே தான் வச்சுட்டு வந்தோம், மேலேயே கீழே தெரியல. ஐ திங்க் மேலே, ஆமாம், மேலே தான் வச்சுட்டு வந்திருக்கோம். மேலே போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாம். மேலே அது பாருங்க, இந்த மாதிரி தான். சில டைம் நீங்கள் அந்த படிக்கட்டில் ஸ்டெப்ஸ் லேடரில் ஏறும் போது லைட்டாக ஸ்க்ரீனை ஆட்டி விட்டிங்கன்னா கீழே விழுந்து இறந்துடுவீங்க. Day 2 அது இப்போ லைஃப் 2. அவ்வளோதான் கைஸ், ஒரு லைஃப் போயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ கட்டிங் பிளேடர் எடுத்துகிட்டு ஷாக்கை கட் பண்ணிடலாம். ஒயர் கட் பண்ணணும். சீக்கிரம் வாடா வெளில போங்க.
இதில் உங்களுக்கு மூடு எந்த வேணுமோ அது மாற்றி கூட இது இருக்குது கைஸ், ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய மூடை போட்டுக்கோங்க. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லையா? சரி ஓகே கைஸ், இப்போ நான் வந்து கட்டிங் பிளேடர் எடுக்கணும். சீக்கிரம் வாடா. நம்ம வந்து அந்த ஸ்லெண்டர்மேனோட டெட் பாடி இது பண்ணல, அந்த இடத்துல தான் அது இருக்குது. அதே இடத்துல டோர் ஹேண்டிலும் இருக்குது. நம்மளுக்கு ரெண்டுமே தேவை. கீழே உட்காந்து குச்சா கூட சில டைம் அந்த மாதிரி ஆகும். சரி என்னன்னு தெரியல, இல்லை புதுசாக கொண்டு வந்துட்டேன். ஆனால் கீழே உட்காந்து குச்சிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. ஆனால் நின்றுக்கிட்ட ஸ்டாண்ட் பண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேமேஜ் ஆக சான்ஸ் அதிகம். முதல்ல போயிட்டு அந்த ஆமாம், இப்போ நான் எது கீழே வந்தேன்? ஓ மை காட், நான் மறந்துட்டேன். சாரி கேஸ், அது வந்து மேலே தான் பண்ணணும். ஃபோட்டோவே மேலே காட்டிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்து கீழே வந்துட்டேன். ஃபுல்லாக ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது கைஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இப்போ மேலே வந்தாச்சு கைஸ். இப்போ அந்த ஃபோட்டோவை தள்ளி விட்டுட்டு இந்த ரெட் கலர் ஒயரை கட் பண்ணிடணும். அவ்வளோதான். கட் பண்ணதுக்கப்புறம் இதோட வேலையும் முடிஞ்சிச்சு. கட்டிங் பிளேட்டை கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இது தான் தேவைப்படும், டோர் ஹேண்டில் வந்து தான் நம்ம இது அவ்வளோதான். இதுக்கு வந்து ஹேண்டில் மட்டும்தான் நம்மளுக்கு இல்லை. இந்த ஹேண்டில் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம போயிடலாம். டோர் ஹேண்டில் தான் நம்ம வந்து ஸ்லெண்டர்மேனை டெட் பாடி ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிது. இப்போ நம்ம மேலே போயிட்டு மறுபடியும் செக்யூரிட்டி ரூம்குள்ளே போய்ட்டு லேடர் ஏறி அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிய போகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிய போகுது கொஞ்ச நேரத்தில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். அவ்வளோதான், டோர் ஹேண்டில் எடுத்தாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து டோர் எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இது வெளியே வந்தாச்சு. கீழே போயிட்டு அந்த டோரில் வந்து அந்த ஹேண்டிலை மாற்றிட்டா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். பிகினர்ஸில் யார் வேணால் பார்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம். அவ்வளோதான் கைஸ், லாங் பேக்காக விளையாடாதவங்க பார்த்துக்குவாங்க. அவ்வளோதான், இந்த எண்டு கைஸ். இதுதான் இந்த கேமோட எண்டு. சரி ஓகே கைஸ், இப்போ இவங்க தான் கிளவி, அவங்க தான் கிழவன். இவங்க 2 பேர் தான். நாம் தான் இந்த டோரை வச்சு தப்பிச்சுட்டு வந்துட்டோம். ஓகே கைஸ், பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.